ஸ்மோக்கிங் காசஸ். ஏய் மச்சான் மச்சான், ஏய் நான் படிக்கிறேன்டா. படிச்சு தொலை. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ட்ரக் மச்சான், இது நீ பச்சா தான் கரெக்டாக இருக்கும், படி. ட்ரக் கன்சம்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப்பொருள் பயன்பாடு ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Hello guys, welcome back to the show. நான் உங்க ஆர்ஜே ஆலியா. எப்பயுமே லைஃப் ஸ்டைல், மூவி, என்டர்டெயின்மெண்ட் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஷோல டுடே we are going to discuss some serious topic. Let's dive into the show. Michael, eles não ligam pra gente. அலாரம் உன் ஃபோனில் இருக்கணும்டா, என் ஃபோனில் வச்சுருக்கானுங்க பாரு. அதுவும் சாயங்காலம். Your cake is ready. Your cake is ready. நெக்ஸ்ட் சாங் சினிமா லவர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். 75th இயர் ஆஃப் தமிழ் சினிமாக்கு ஜிவி கொடுத்த ஃபேபுலஸ் ட்ரிபியூட். ஸோ கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. ஏய் ஏன்டா அதை விடு. வெல்கம் பேக் गाइस. நான் உங்க நீ ஆளுக்கு என்ன வாங்கிட்டு போறா? Getting back to the serious topic. தமிழ்நாட்டுல நார்கோட்டிக் சப்ஸ்டன்ஸோட சப்ளை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்குன்னு நம்புற இந்த நேரத்துல I have a big குட் நைட் ஆண்டி. Hear me again guys. Breaking இல்ல breaking news. சரி, உன் ஆள்கிட்ட மறக்காம சொல்லு, என் ரீலுக்கு லைக் போட்டு சொல்லு. எல்லா பக்கமும் பரவிட்டு இருக்கு. சோ இதுக்காக நம்ம தமிழ் ஆமா, உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ சொன்னல, ஷோவோட தலைமையில ஒரு புது டீம் அமைச்சிருக்காங்க. நாளைக்கு it is our responsibility, we have to be neat and clean. உங்களை சுத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தயங்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட். பால்கனி say no to drugs and especially என்னோட brownieல never. சோ நாளைக்கு வேற ஒரு ஃபன்னான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். signing off, நான் உங்க ஆர்ஜே ஆலியா. டேய், எப்போதான்டா வேலைக்கு போகிறதா இருக்கான்? போவான் வாழை கச்சதுக்கு அப்புறம். என்ன வெளி என்னத்தை சாப்பிட்றேன்னு சவுண்ட். டேய், இதை ஏன்டா எடுத்த? ஐயோ, அது என்னன்னு தெரியுமாடா உனக்கு?
பசிச்சுதுடா. கொடு. ஏன்னா 2 பீஸை காணா? டே நான் ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். பைக் எடுத்துட்டு போயிட்டான். போனஸ்ட்டு போயிட்டான். அடங்கு. டேய் அந்த கஃபே எங்க இருக்குன்னு தெரியுமாடா? கூகுள் வாட் இஸ் தி ஜெயில் சென்டென்ஸ் ஃபார் யூசிங் தி அது எல்லாம் என்னடா சொல்றா. ஏய் மச்சான் எனர்ஜி காரங்க பாருங்க ரோலி வந்துறா. மூட்டு போற நாயா. நமக்கு எனக்கு இருக்குல்ல இருக்கு. நம்மள் தானே அது. கிசா தலைவா போட்டண்ணா. போறேன் அமைதியா பின்னாடியோ. டேய் டேய் எங்க எங்கடா போயிட்ட? டேய் 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 எங்க எங்கடா போன? உட்காரோ. வாழ்ந்தா காலையே வாழணுமா? அதான் வாழ்க்கை. You made me go crazy. எம்ஜி எம்ஜிவா? ஏய் உன் அர்ஷாடி. டேய் இது அவன் இல்லடா, வேற ஏதோ ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து உட்காந்துருக்கு. காதல்ன்றது ஒரு தடவை தான் பூ. ஒருவேளை இவனா இருப்பானோ? டேய் இங்கே பாரு, இதுதான் கரெக்டான டைமு. அவன் உள்ளே போயிருக்கான். அந்த பொண்ணு தனியாக இருக்குது. இப்போ நைஸாக போனோன்னா அவன் இழுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். கேட்குதாடா? டேய் ஒன்னதான்டா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான். உட்கார ப்ரோ. உங்கள் கடையிலே எது பெஸ்ட் டிஷ்ஷோ அதை எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ. ஓகே. டேய் இங்கே பாரு, அந்த பொண்ணு தனியாக இருக்கா. இதுதான் கரெக்டான டைம். அவன் எந்திரிச்சு போகிறான். இப்போ நீ போயிட்டு நைஸாக புரியுதாடா? டேய் டேய் புரியுதா இல்லையா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கேன் தெரியல மேடம். நான் சொல்கிறது ஒரே நிமிஷம் கேளுங்க மேடம் ப்ளீஸ். தெரியாமல் பண்ணிட்டாங்க மேடம். நான் ஜஸ்ட் ஒரு 2 minutes டைம் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துறேன். நான் வாமிட் இருக்கும்போது அவங்களே யார் குறுக்கு வர சொன்னது? லோடிக்கு என்ன சொன்ன? லோடிக்கு என்னடா லூசு மாதிரி பேசுறீங்க? ஏய் 2 minutes டைம் கொடுங்க, நானே ஃபுல்லாக க்ளீன் சொல்லிடா. ஏய் ஹர்ஷா இங்க என்ன பண்றான்? ஏய் நீ எங்கடா ஐயா? நம்ம ஹர்ஷா தான்டா. இங்க பாருடா. இங்க பாருடா திரும்பி. ஓ மை காட், இவங்க தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஹோட்டல் உள்ள நேர்ல நல்லா இருக்கீங்களே. டேய் யாரா நீங்களா? ஐ அம் பாலா, இண்டிபெண்டன்ட் ஆக்டர். மேடம் ஜஸ்ட்
ஒரே நிமிஷம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நோ அங்கே Get me that fucking tissue. டிஷ்யூ இருக்கா? ஏதோ ஏய் மேடம் வெயிட் பண்ண, டக்குனு குறா. இந்தாங்க. லைட்டா அறிவில்ல? சார் இதான் எங்களோட பெஸ்ட் டிஷ். இன்னொரு ஆம்லேட்டா? ஏன்டா மேடம் மேடம் என்ன எழவுடாது? அடிங் மேலே கை வைக்கிறா, பார்த்து சும்மா இருக்க. ஏய் பொண்ணா போயிட்டா, இல்லை நானும் வச்சிருப்பேன். நான் பிடிங்கிருப்பேன். ஏய் மயிறு, அவளை போய் அடிக்கிற? பின்ன மேலே கை வைக்கிறா, பார்த்து சும்மா இருக்க சொல்றியாண்ணே? போடா. ஏய் உன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமாடா? தேவையில்லாம இப்போ என்னடா? ஓ ஓடு. ஐயோ சாலாட்ட சொல்லி வேற க்ளீன் பண்ண சொல்லல. ப்ரோ சாரி ப்ரோ, உங்கள் மேனேஜரை நான் பேசிக்கிறேன். பேசுவீங்களா ப்ரோ? அது இல்லை ப்ரோ பிரச்சனை, அந்த ஆள் வேற. யோ நீ யாரையா மேலே கை வைக்கிற? கமிஷனர் பொண்ணு மேல கை வச்சா பார்த்து சும்மா இருப்பாங்களா? எந்த ஏரியா நீ? நடரா ஸ்டேஷனுக்கு. என்னடா திரு முடிச்சிட்டு இருக்க? முடிய சரிலையே நடுறாங்கிறேன் கொஞ்சம். சார் சார் மேடம் Hello. Hi, am I speaking to Mr. Harsha? Yeah. Who's We this? are calling from TDS Technologies. Your interview with our HR, Miss Jennifer Joshua, is scheduled in 15 minutes. Please be ready. Thank you. ஏய் நைட்ல எங்கடா போன? இவன் இதுக்குள்ள இருந்து வரான். டேய் டேய் இரா 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 டேய் டேய் இரா 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 டேய் 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 கவுத்தோடா. என்னாச்சு? என்னடா அடிக்கிற? உன்னால தான் எல்லா பிரச்சனையும். உன்னால தானே பார்க்க போறேன்னு சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு யாரா? என்னடா சொல்ற? மயிரை சொல்றாங்க. டேய் வரவே இல்ல மெசேஜ் போட்டுக்கடா. டேய் இப்பதான்டா பார்த்தேன். இது என்னதான்டா நடந்துச்சு? மயிறு அப்போ எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நேற்று நடந்தது.
டேய் முதல்ல நில்றா. நீ தானமா சொல்றா, என்னடா நினைச்சு நேத்து? இந்த பொண்ணோட அப்பா ஏதோ போலீஸா, அந்த பொண்ணு மேலே கேஸ் நைட்டில் என்ன தூக்கி ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டாங்க. நல்ல வேலை அந்த ஆள் அங்கே இல்லை. அப்போது நான் எங்கே இருந்திருப்பேன்? அண்ணே, இந்த டேபிளுக்கு ஒரு கொத்து பரோட்டா 2 மசாலா கலக்கி. வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு. Just a second. So hi Harsha. குட் மார்னிங் மேம். டேய் நீ டேய் நீங்களா? டேய் இப்போ என்ன பண்றீங்க? கேட்ச். இந்தா போனு. ஏண்டா அவ்வளோ மோசமாக நடந்துன்னு நேத்து? பின்ன ஃபோன் எடுத்துன்னு போல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். ஏய் மறண்டா. நல்லா மறந்தேன். சரி கஃபேக்கு போனியே, அங்கேயாவது டீசெண்டாக நடந்துக்கிட்டியா? எவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ண தெரியுமா? தலைவனை கேளு, எவ்வளோ டீசெண்டாக கேஷுவலாக மெயின்டைன் பண்ண. ஏய் இப்போ என்ன அதுக்கு? படா உம்மா வந்துட்டான். டேய் உன்னை இன்டர்வியூ எடுத்த பொண்ணு பேர் என்ன? ஜெகதார்னி. நல்ல பேர் தானே. இன்டர்வியூ எடுத்த பொண்ணு பேர் ஜெனிஃபர் சம்திங். ஜோஷுவா. ஜோஷுவா பையன் பேர்ல? ஜெனிஃபர் ஜோஷுவா. யோர் கேக் இஸ் ரெடி. கமிஷனர் பொண்ணு மேல கை வச்சா பார்த்து சும்மா இருப்பாங்களா? பொண்ணோட அப்பா ஏதோ போலீஸ். சொல்றா. என்ன சொல்றாரு மிஸ்டர் ஜோஷுவா? டேய் அடி வாங்க போற. எப்பயும் போல தான் கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு போய் என் வேலையை பார்க்க சொல்றாரு. சாருக்கு எப்படி ராடா? என்ன ஏற்கனவே உங்க அப்பாக்கு தெரியாம இந்த கேஸை நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு கேஃபேல ஒருத்தர் அடிச்சது இல்லாம நைட் ஃபுல்லா ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன். இதெல்லாம் சரி பார்த்து விடு. சும்மா நேத்தே அவன் ஒழுங்கா வந்திருந்தா இந்த பேச்செல்லாம் கேட்டுக்க தேவையில்லை. ஏமா சொல்ல வேண்டிய விஷயத்தை மறந்துட்டேன் பாரு. நீ காலைல உங்க அப்பா அந்த எம்ஜே ப்ரௌனி கேஸ் எல்லாமே டிஜிபி ஆஃபீஸர் கொடுக்க சொன்னாரு. அந்த ஃபைல்ல ஒரு போட்டோவை பார்த்தேன். அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எங்கன்னு தான் ஞாபகம் இல்ல. டேய் அந்த போட்டோ எனக்கு அனுப்பி போ. எதுக்குப்பா? உடனே உனக்கு அமிச்சு உங்க அப்பா நாத்திட்டு வாங்குறதுக்கா? எனக்கு அந்த வேலை வேணாம். மூடிட்டு அனுப்புடா. டேய் இந்த ஜோக்கரை விடு. இன்னைக்கு எப்படியாவது இந்த எம்ஜியை பிடிச்ச